மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நிலக்கரி கையாளும் பங்கர் பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்த தொழிலாளர்கள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் காமேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். காமேஸ்வரன், வணக்கம். இந்த அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்திற்கான முக்கிய காரணம் என்ன மற்றும் காயமடைந்த தொழிலாளர்களின் தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? மீட்பு நடவடிக்கை எந்த நிலையில் இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மேட்டூரில் 210 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலையமும் 600 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் அலகும் செயல்பட்டு வருகிறது. இன்று வழக்கம் போல 210 மெகாவாட் 3வது அலகில் நிலக்கரி கையாளும் பிரிவான பங்கர் பகுதியில் 8க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டனர். அப்போது பங்கர் ஆனது முழுவதுமாக அப்படியே சரிந்து கீழே இறங்கியுள்ளது. அப்போது அந்த 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் எகிரி குதித்து தப்பித்து சிறு காயங்களும் தப்பித்துள்ளனர். மீதமுள்ள 3 பேர் பங்கருக்கு அடியில் நிலக்கரிக்கு அடியில் மாட்டியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 2 பேர் நிலைமை என்னவென்று தெரியவில்லை. மேட்டூர் அனல் மின் நிலையத்தை சார்ந்த மின்சார தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினரும் வருவாய் கோட்டாட்சியரும் தற்போது சம்பவத்தில் வந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் அந்த இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தற்போதைய நிலை அங்கு என்னவாக இருக்கிறது? மீட்பு பணி எந்த நிலையில் இருக்கிறது? சொல்லுங்க காமேஸ்வரன். மேட்டூரில் 210 மெகாவாட் திறன் கொண்ட 4 அலகுகளும் 600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு அலகும் மொத்தமாக மேட்டூர் அனல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பெரும்பாலும் மின்சாரம் நிலக்கரி கையாளப்பட்டுதான் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. நிலக்கரி கையாளும் பிரிவான பங்கர் பகுதியில் ஏற்பட்ட திடீர் விபத்தின் காரணமாக 8க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த விபத்தில் காயமடைந்தனர். அதில் 5 பேரை மீட்ட மேட்டூர் அனல் மின் நிலைய நிர்வாகத்தினர் மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்கள் 5 பேர் நலமாக உள்ளதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. மேலும் 3 பேர் நிலைமை என்னவென்று தெரியாமல் உள்ள நிலையில் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு நிலக்கரியை அப்புறப்படுத்தும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது வரை ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டு மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். வருவாய்த்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் அனல் மின் நிர்வாகத்தினர் ஒன்றிணைந்து தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 2000 நிரந்தர தொழிலாளர்களும் 3000 ஒப்பந்த தொழிலாளர்களும் தற்போது பணிபுரிந்து வருகின்றனர். இந்த விபத்தானது சரியாக 3:30 மணி அளவில் நடந்ததாக தெரிய வருகிறது. ஓகே காமேஸ்வரன், தற்போது தீ விபத்து நடந்திருக்கக்கூடிய நிலையில இந்த தீ விபத்திற்கும் அவர்கள் மீட்கக்கூடிய நேரம் சரியாக அமைந்திருந்ததா? ஏன்னா ஆம்புலன்ஸ் மற்றும் மீட்பு படை வர்றதுக்கு காலதாமதம் ஏற்பட்டதா? குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்களா? மீட்பு நடவடிக்கை எந்த நேரத்தில் நடந்துச்சு? அனல் மின் நிலையத்தில் 2 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் எப்போதுமே இருக்கும். மேலும் 2 அவசர ஊர்திகள் ஆம்புலன்ஸ் எப்போதுமே தயார் நிலையில் இருக்கும். விபத்து நடந்த தகவல் கிடைத்த அடுத்த நொடியே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு அவசர ஊர்தியினர் தொழிலாளர்களை மீட்டனர். மேலும் இந்த விபத்தானது போதிய பராமரிப்பு பணிகள் இல்லாத காரணத்தினால்தான் நடந்ததாக அங்கு பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். ஓகே காமேஸ்வரன், மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிகிச்சை எந்த நிலைமையில் இருக்கிறது? சரியான அளவு இருக்கிறதா? எதுவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள்? அது பற்றிய விவரங்கள். மேட்டூர் அரசு மருத்துவமனையானது அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையாகவும் இங்கு அனைத்து சிகிச்சைகளும் உள்ளது. மீட்கப்பட்ட 5 தொழிலாளர்களுமே தற்போது நல்ல நிலைமையில் உள்ளதாக மருத்துவமனை கண்காணிப்பாளர் இளவரசி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த மீட்பு நடவடிக்கையின் தற்போதைய நிலை எந்த நிலைமையில இருக்கு? உடனே நிறைவடையுமா அல்லது இன்னும் நேரமாக இன்னும் வாய்ப்பு இருக்கிறதா? எப்போது முழுமையாக அந்த நடவடிக்கை நிறைவடையும்? இன்னும் 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு மேலாகும். ஏன்னா 3500 டன் நிலக்கரியை அப்புறப்படுத்த வேண்டும். அதன் காரணமாக 10க்கும் மேற்பட்ட ஜேசிபி சம்பவ இடத்தில் அவர் நிலக்கரியை அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். வருவாய்த்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் அனல் மின் நிலையத்தில் ஒன்றிணைந்து 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் குழுவுடன் தலைமையில் தற்போது மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. ஓகே காமேஸ்வரன், மீட்கப்பட்ட தொழிலாளர்களுடைய குடும்பத்திற்கு மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கிறதா? அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? உடனே அவருக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டதா? அந்த விவரங்களை சொல்லுங்க. விவரங்களுக்கு நன்றி காமேஸ்வரன்.